ஹலோ பசங்களா, நம்ம இன்னைக்கு வந்து மட்டன் சூப் ரசமும் மட்டன் லிவர் ஃப்ரையும் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. பார்க்கலாம் வாங்க. வந்து நம்ம ஈரல் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக பெப்பர் வெறும் எண்ணெய் சட்டியில் வந்து இது வந்து வறுத்துக்கிறோம். ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக. பெப்பர் வந்து சூடாயிடுச்சு, லைட்டாக வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர்னாக்கா அதில் வந்து ஒரு 1/4 பங்கு மட்டும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே ஜீரகம் வறுத்துரும். இது நல்லா ஆறுனதும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஈரல் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஈரல் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். அடுத்தது மிளகும் ஜீரகமும் வறுத்து பொடிச்ச தூள், உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு எண்ணெய், கருவேப்பிலை, இவ்வளோதான் தேவை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் வச்சு கருவேப்பிலை போட்டோம். இப்போ வெங்காயம், வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. லிவர் வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு. நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் தான். நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்கோம், அதனால இது வேகிறதுக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆகும். வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்க வேண்டாம். நம்ம வந்து லிவரை போட்டுடலாம். லிவரை போட்டுட்டு அதோட மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் மிளகாத்தூள் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, மிளகும் கொஞ்சோண்டு ஜீரகமும் போட்டு அதை போட்டுட்டு இறக்க வேண்டியது தான். இப்போ வந்து இது வேகணும். இது வேகிறதுக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆகும். தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வைப்போம். அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றல. வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்க, கட் பண்ணி பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சா வேகலையான்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வேகட்டும். ஓகே, மொத்தமாக டோட்டலி ஒரு 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணியே ஊற்றலை. இதுலேயே பாருங்க நல்லா வெந்துருச்சு. ஈரல் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா ரஃப் ஆகிடும். ஸோ 7 to 8 மினிட்ஸே போதும். வந்து சால்ட்டு, இப்போ தான் நம்ம சால்ட்டே போடுறோம். சால்ட்டு போட்டாச்சு. இப்போ வந்து இது வரைக்கும் காரத்துக்குலாம் எதுவுமே சேர்க்கல. இப்போ வந்து பெப்பர், உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 1 மினிட். நம்ம வந்து பெப்பரும் சால்ட்டும் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு வந்து லைட்டாக ஹையில் வச்சு அப்படி லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுலேயும் கொத்தமல்லி தழை போட்டுற வேண்டியதுதான். அவ்வளவுதான், ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மொத்தமாக டோட்டலி 10 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம மட்டன் சூப் ரசம் பார்க்க போகிறோம். இந்த கறி வேக வச்ச தண்ணி, இது வந்து புளி கரைச்ச தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாயும் ஒரு தக்காளியும் போட்டுருவோம். போட்டு இதை நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் உப்பு வேணும், மிளகு ஜீரகம் வேணும் ரசத்துக்கு, அப்புறம் 2 பூண்டு வேணும். அவ்வளோதான். இது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து புளியில் வந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு சும்மா அப்படி கையிலே உடச்சி விட்டேன். பூண்டை வந்து சும்மா நசுக்கி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க.
மஞ்சத்தூளும் போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து வறுத்து வச்சோம் இல்லையா பெப்பரும் ஜீரகமும் லிவருக்கு, அதுலேருந்தே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் இப்போ ரசத்துக்கு போடுற மாதிரி இடிச்சும் போட்டுக்கலாம். இது வந்து வறுத்து வச்சது இருக்கிறதுனால நான் போடுறேன். ரசத்துக்கு வந்து எப்போவுமே இப்படி வறுத்து நுணுக்கின பெப்பர் போட்டிங்கன்னா அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து கரைச்சாச்சு, நம்ம தாளிக்க வேண்டியது தான். இந்த அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூப்பு ரசத்துக்கு எப்போவுமே நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிக்கணும். 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அவ்வளோதான். தாளிச்சிருங்க. தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா புளி, தக்காளி, பூண்டு எல்லாம் இதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கொதி வரட்டும். ரசம் வந்து கொதி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சூப்பை ஊற்றிட வேண்டியதுதான். சூப் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இது வந்து கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். சூப்பர் ரசம் ரெடி. மூடி வச்சிருங்க. ஓகே ஓகே பசங்களா, பாருங்க நம்ம வச்ச சூப் ரசமும் ஈரல் பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். ஓகே, செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பை.